ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வல்லாரக்கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபக மறதி தான் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. வல்லாரக்கீரையை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி இட்லி பொடியாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரக்கீரை டேரெக்டாக கொடுத்தீங்கன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி பொடியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வல்லாரக்கீரை இட்லி பொடியை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு வல்லாரக்கீரை நான் எடுத்திருக்கேன், ஒரு கட்டு அளவுக்கு. இந்த வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக காய வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணும் போது நம்ம இட்லி பொடி கூட செஞ்சுக்கலாம். இந்த வல்லாரக்கீரை எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் ஃபுல்லாகவே காய வைப்பேன். வெயிலில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஃபேன்லேயே வச்சு காய வச்சிங்கன்னா போதும். ஒரு 4 நாள் 3 நாள் அந்த மாதிரி காஞ்சிடும் சீக்கிரமாகவே. அதே மாதிரி இந்த வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா காம்பு போடாதீங்க, வெறும் கீரையை மட்டும் போடுங்க. காம்பில் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இதை பொடியாக சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் அதை எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் கீரையை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காம்பு போடலாம். சப்போஸ் நீங்கள் கூட்டு பொரியல் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம காம்பு ஆட் பண்ணிக்கலாம். நாம் பொடியாக அரைச்சி எடுக்கிறதுனால வல்லாரக்கீரை மட்டும் போதும், காம்பு தேவைப்படாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கீரையை மட்டும் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கலாம். இந்த வல்லாரக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி வயிற்று புண்ணு எல்லாமே ஆற்றும். ஞாபக சக்தியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வல்லாரக்கீரை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி கீரையாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பொடியாக வச்சு சாப்பிடும்போது, நம்ம இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக லைக் பண்ணி நம்மளே சாப்பிட்ருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கீரை எல்லாமே நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய வச்சுக்கலாம். வீட்லேயே ஒரு 4 நாள் ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வீட்லேயே காய வச்சு நான் எடுத்த வல்லாரக்கீரை தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. இது எப்படி காஞ்சிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கையில் நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த இலையை அப்படியே நசுக்கி பார்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். தூள் தூளாக உடைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் காய வச்சது போதும் நீங்கள் நினச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மொத்தமாக யூஸ் பண்ண பொருளை தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம இந்த கீரையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக வாங்கிட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டு தேவைப்படும் போது அப்பப்போ இந்த மாதிரி பொடியாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது அரைச்சி பொடியாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். வல்லாரக்கீரை இட்லி பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு அளவுக்கு கருப்பு தோல் உளுந்து எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் இட்லி பொடி பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு விஷயமா பண்ணுங்கள். கருப்பு தோல் உளுந்தாக எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கருப்பு உளுந்தில் நிறைய பேருக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கருப்பு உளுந்தை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிப்பியாக பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். நான் ஆல்ரெடி கருப்பு உளுந்தில் களி எப்படி பண்ண நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சுட்டு வருங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக பருப்பு எல்லாமே நல்லா கருகாமல் நல்லா வறுத்து வரும். அதுவே கரண்டியால் இந்த மாதிரி அப்பப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். அந்த பருப்பு நம்ம வறுக்கும் போது லைட்டாக கலர் சேஞ்சர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். எல்லாமே ஈக்குவலாக ஒரே ரேஷியோ படி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரேஷியோ படி நான் கருப்பு உளுந்து எடுத்தேன். அதே கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பையும் அதே பேன்லேயே நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு ஈக்குவலாக அந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு நல்லா கருகாமல் நமக்கு வறுத்து வரும். கடலப்பருப்பு ரொம்ப அதிகமாக போடாதீங்க. நம்ம கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம கடலப்பருப்பு சேர்க்கணும். ஸோ கடலப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே அதே பிளேட்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தனியா வறுத்துக்கலாம். தனியா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தனியாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா தனியாவோட ஃப்ளேவர் ரொம்ப வர ஆரம்பிக்கும். டேஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு மாறிடும். ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அதே பிளேட்டில் நம்ம இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காரத்துக்காக நான் ஒரு தேவையான அளவுக்கு நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையுமே அந்த பேனில் சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம்.
ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாம், வெறும் ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும். இந்த மிளகாய் வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். அப்போ தான் நம்ம வந்து பொடி பண்ணும்போது மிளகாய் நல்லா பொடியாகி வரும். மிளகாய் வறுத்தாச்சு. அதே பிளேட்லேயே நம்ம அந்த மிளகாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பெருங்காயத்தையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு, அதுக்காக நம்ம வறுக்கிறோம். அதே பிளேட்லேயே நம்ம அந்த பெருங்காயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கல் உப்பையுமே வறுத்து தான் சேர்க்கணும், டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. மேக்ஸிமம் எல்லா பொருளும் வறுத்து சேர்த்து பாருங்களேன். கண்டிப்பாக அந்த இட்லி பொடி கெட்டே போகாது. ஒரு 3 மந்த்ஸ் ஆனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வல்லார கீரை நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். அதையுமே நம்ம ட்ரையாக அந்த பேனில் ஹீட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்பவும் வல்லாரக்கீரை சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி வறுத்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து லைட்டாக கலர் மாறும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சுட்டு வருங்க. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிட்டாலும் இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து வறுக்கும் போது அந்த இலை எல்லாமே நல்லா நொறுங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வல்லாரக்கீரையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம 1 பை 1 வறுத்தோம் பாருங்கள். எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து இந்த வல்லாரக்கீரையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாமே பவுடர் ஆக்குற மாதிரி நல்லா அரைக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாமே மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து தான் அரைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மிக்சி பத்தலைன்னா நீங்கள் தனித்தனியாக அரைச்சிட்டு அப்புறம் ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் போடும்போது பருப்பு எல்லாமே கொஞ்சம் பாதி பாதி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு அரைங்க. எனக்கு வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற மாதிரி அரைக்கணும். கொரன்னு இல்லாமல் கையை வச்சு அப்பப்போ தள்ளி விட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி வந்துடும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும். கொரன்னு சுத்தமாக தெரியக்கூடாது. லைட்டாக தான் இருக்கணும் கொரன்னு. ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு அந்த பருப்பு தெரிய ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை வச்சு இட்லி தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியான ஒரு வல்லாரக்கீரை இட்லி பொடியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் வல்லாரக்கீரையை யூஸ் பண்ணி எப்படி இட்லி பொடி அரைக்கலாம்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த இட்லி பொடியை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபக மதி ப்ராப்ளம் எதுவுமே இருக்கவே இருக்காது. எல்லாமே சரியாயிடும். குழந்தைங்களும் அதே மாதிரி இட்லி பொடி கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பொடி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அந்த கையால் நம்ம எடுக்கும்போது திர்லியே இருக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இட்லி பொடி சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.